மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். கடந்த வகுப்பில் கூட தரம் 10 சித்திரக்கலை பாடத்திட்டத்தில் உள்ளடங்குகின்ற தேசிய கலைஞர்கள் பற்றி பார்த்திருந்தோம். அதிலே எம் சார்லிஸ் மற்றும் சோலியஸ் மெண்டிஸ் ஆகிய கலைஞர்களது ஓவியங்கள், அவரது கலைப்படைப்புகள் பற்றி பார்த்திருந்தோம். அதே போல இன்று ஏனைய கலைஞர்கள் பற்றி தற்பொழுது பார்க்க போகின்றோம். அதில் முதலாவதாக ஜோர்ஜ் கீட் என்ற கலைஞர் பற்றி பார்க்க போகின்றோம். ஜோர்ஜ் கீட் ஆசியாவில் புகழ்பெற்ற ஓவியரான ஜோர்ஜ் கீட் கிபி 1901 17 கண்டி அம்பிட்டியால சிங்கள பரங்கியர் குடும்பத்தில் பிறந்தார். அதாவது இலங்கையின் சுதேச கலைஞர்கள் ஒருவரான ஜோர்ஜ் கீட் அவர்கள் ஆசியாவில் ஒரு புகழ்பெற்ற ஓவியராக விளங்குகின்றார். அவர் கிபி 1901 17 கண்டி அம்பிட்டியால சிங்கள பரங்கிய குடும்பத்தில் பிறக்கிறார். இவர் கண்டி திருத்துவ கல்லூரியில ஆரம்ப கல்வியை பயில்கின்றார். மேலும் 43 குழுவை சேர்ந்த, அதாவது இலங்கை என்ற சிறப்பு வாய்ந்த ஓவிய கலைஞர்களான 43 குழுவினை சேர்ந்த இவர் ஆரம்ப கல்வியை கண்டி திருத்துவ கல்லூரியில கற்று கோதமி விகாரையில ஓவியங்களை வரைய ஆரம்பிக்கிறார். அவருடைய ஓவியங்கள் இந்து மத கலை செல்வாக்கை கொண்டதாக காணப்படுது. அதாவது இவருடைய ஓவியங்கள் பொதுவாக இந்து மத கலை செல்வாக்கை கொண்டதாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இவர் பப்லோ பிக்காசோவின் ஓவியங்களுக்கு ஒத்த தன்மை கொண்டதாகவும் காணப்படுகிறது. இவர் வரைந்த ஓவியங்கள் பொதுவாக இந்து மத கலை செல்வாக்கை கொண்டதோட பப்லோ பிக்காசோவின் ஓவிய கலைப்பாணியை தழுவியதாகவும் காணப்படுகிறது. இருந்த போதும் அவருக்கென்று ஒரு உரிய பாணியில அவற்றை வரைந்துள்ளார். அதாவது அவர் இந்து மத கலை செல்வாக்கை பின்பற்றியும் பிக்காசோவின் ஓவிய கலைப்பாணியை பின்பற்றியும் ஓவியங்களை வரைந்தாலும் தனக்கென்று ஒரு தனித்துவமான உரிய கலைப்பாணியில் ஓவியங்களை வரைய ஆரம்பிக்கிறார். கிபி 1939 தொடக்கம் 1940 காலப்பகுதியில கொழும்பு பொருளை விகாரையில பௌத்த மத ஓவியங்களை வரைந்து பாராட்டை பெறுகிறார். இவர் 1939 தொடக்கம் 1940 வரையான காலப்பகுதியில கொழும்பு பொருளை பௌத்த விகாரையில பல்வேறுபட்ட விதமான ஓவியங்களை வரைந்து புகழ் பெறுகிறார். மாணவர்களே, இவருக்கு ஓவியங்களை வரைவதற்காக சுவரை நிர்மாணித்து கொடுத்தவர் அண்ட்ரூ பிரயூட் எனும் கலைஞர் ஆவார். அதாவது இவர் தனக்குரிய ஓவியங்களை அங்கே வரைவதற்காக அதற்குரிய ஒரு தளத்தை, அதாவது சுவர் தளத்தை நிர்மாணித்து கொடுத்தவர் அண்ட்ரூ பிரயூட் என்ற ஒரு ஓவிய கலைஞர். இவர் கோதமி விகாரையில தொடராக பல ஓவியங்களை வரைந்திருக்கிறார். இனி அது சம்பந்தமான விடயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது எம் சார்லிஸ், சோலியஸ் மெண்டிஸ் போன்ற ஓவிய கலைஞர்களை போல ஜோர்ஜ் கீட்டும் வரலாற்று ஓவியங்களை சார்ந்ததாகவும் பௌத்த சித்தார்த்தரின் ஓவியங்களை சார்ந்ததாகவும் பல்வேறுபட்ட ஓவியங்களை வரைந்திருக்கிறார். அந்த ஓவியங்களை இனி தெளிவாக பார்க்கலாம். மகா மாயாதேவியின் கனவு, சித்தார்த்தரின் பிறப்பு, நடனக்காரர்களின் ஆட்டத்தை காணுதல், யசோதரை திருமணம், 4 முன்னறிகுறிகளை காணுதல், மாரயுத்தம். அதாவது நான் ஏலவே கூறியதை போல இவரது ஓவியங்கள் பொதுவாக பௌத்த மதம் சார்ந்த ஓவியங்களாகவே காணப்படுது. அவ்வாறான ஓவியங்களைத்தான் இவர் கோதமி விகாரையில் அதிக அளவில் வரைந்திருக்கிறார். அவையாவன மீண்டும் கூறுகிறேன்: மகா மாயாதேவியின் கனவு, சித்தார்த்தரின் பிறப்பு, நடனக்காரர்களின் ஆட்டங்களை காணுதல், யசோதரை திருமணம், 4 முன்னறிகுறிகளை காணுதல், மாரயுத்தம். அதாவது புத்தற்ற வாழ்க்கை சம்பவங்கள், அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அனைத்து சம்பவங்களும் கோதமி விகாரையில இவரால காலத்துக்கு காலம் வரையப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த ஓவியங்கள் 192 சதுர மீட்டர் அளவு உயரமான சுவரில உயிரோட்டமாக வரையப்பட்டிருக்கிறது. அதாவது பொதுவாக இவரது ஓவியம் ஒரு உயிரோட்ட தன்மையுடையதாக காணப்படும். அது ஒரு தனித்துவமான சிறப்பான ஒரு தன்மை என்று கூறலாம். இது 192 சதுர மீட்டர் அளவுடைய ஒரு சுவரில தான் இவர் இந்த ஓவியங்களை அதிக அளவுல வரைஞ்சிருக்கிறார். ஜோர்ஜ் கீட் ஓவியங்களை வரையும் போது ரேகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அதாவது பொதுவாக ஒரு ஓவியமானது கோடுகள், வர்ணங்கள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு உருவாகுது என்பது உங்களுக்கு தெரியுமானவர்களே. அதே போல இவர் ரேகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவர் தனது ஓவியங்களை படைத்திருக்கின்றார்.
நேர்கோடு, குறுக்கு கோடுகள், வளைகோடுகள் என்பவற்றை பொதுவாக இவருடைய ஓவியங்கள்ல காணக்கூடியதா இருக்கும். அதாவது ரேகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரைகின்ற இந்த ஓவிய கலைஞரான ஜோர்ஜ் கீட் நேர்கோடு, வளைகோடு, குறுக்கு கோடு போன்ற கோடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய ஓவியங்களை படைத்திருக்கிறார். ரேகைகளை கையாண்ட முறையே ஓவியங்களுக்கு உயிர் கொடுத்துள்ளன. அதாவது இவர் ரேகைகளை கையாண்ட ஒரு தனித்துவமான சிறப்பான விதங்களினூடாகத்தான் இவருடைய ஓவியங்கள் ஒரு உயிர்ப்பு தன்மையோடு இருக்கின்ற என்று கூறக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. மனித உடலின் நிறைவுத்தன்மையை ரேகைகள் மூலம் தெளிவாக காட்டியுள்ளார். அதாவது தான் வரைகின்ற ஓவியங்கள்ல மனித உருக்களை ரேகைகளினூடாக, அதாவது ரேகைகளை பல்வேறு விதங்களிலும் பல்வேறு வடிவங்களிலும் லயத்தோட காட்டி அந்த ஓவியத்தை மேலும் மெருகூட்டி இருக்கிறார். சிவப்பு, வெள்ளை, மஞ்சள், நீலம், பச்சை எனும் வர்ணங்களை பிரயோகித்து கோதமி விகாரையின் சுவர்களை விசித்திரமாக அலங்கரிக்க ஜோர்ஜ் கீட் பெரும் பணியாற்றியுள்ளார். அதாவது தனது ஓவியங்களுக்கு பல்வேறு விதமான வர்ணங்களை பிரயோகிச்சிருக்கிறார். அதிலே பொதுவாக சிவப்பு, வெள்ளை, மண்ணிறம், மஞ்சள், நீலம், பச்சை எனும் வர்ணங்களை பிரயோகித்து வர்ண பேதங்களுடன் உள்ளடங்கியதாக தனது ஓவிய படைப்புகளை உருவாக்கி இருக்கிறார். மேற்குறிப்பிட்ட ஓவியங்களை தவிர, அதாவது மேலே நான் ஏலவே கூறியதை போல கோதமி விகாரையின் சில ஓவியங்களை சொல்லியிருக்கிறேன் மாணவர்களே. அதை தவிர ஏனைய சில ஓவியங்களையும் கோதமி விகாரையில வரைஞ்சிருக்கிறார். அதாவது அந்த விகாரின் தியான மண்டபத்தின் உச்சுவரலையும் வெளிச்சுவரலையும் 3 பக்க சுவர்கள்ல பாரிய அளவுல 3 சித்திரங்களை வரைஞ்சிருக்கிறார். அது சுவரில உயரமான ஒரு பகுதியில வரையப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இனி நாங்க அவருடைய சிறப்பு வாய்ந்த சில ஓவியங்கள், 2 ஓவியங்களை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். அதுல முதலாவதாக நாங்க பார்க்க போறது மாரஜுத்தம். மாரஜுத்தம் என்ற ஓவியம் கோதமி விகார் என்ற ஓவியங்கள்ல இது ஒரு முக்கியமான ஓவியமாகும். இந்த ஓவியத்துல பிக்காசோவின் கனவடிவவாத தன்மையை காணக்கூடியதா இருக்கும். அதாவது கோதமி விகாரையில இவரால் வரையப்பட்ட ஓவியங்கள்ல மிக பிரதானமான முக்கியத்துவம் வாய்ந்த ஓவியமா இருக்கிறது தான் இந்த மாரஜுத்தம் ஓவியம். இந்த மாரஜுத்த ஓவியத்தை பிக்காசோ, அதாவது மேலைத்தேய கலைப்பாணி ஐரோப்பிய நாட்டு ஓவியரான பிக்காசோட கலைப்பாணியை தழுவி இந்த ஓவியத்தை, அதாவது பிக்காசோவின் ஓவியங்கள் பொதுவாக கனவடிவவாத தன்மையை கொண்டிருக்கும். அதே போல அதை பின்பற்றி இந்த மாரஜுத்தம் என்ற தனது படைப்பினை வரைந்திருக்கிறார். விசித்திரமான கேத்திர கணித வடிவங்களை பயன்படுத்தி யுத்த படையினரின் பயங்கரமான சுபாவத்தை திறமையாக வெளிக்காட்டியிருக்கிறார். அதாவது விசித்திரமான கேத்திர கணித தளவுருக்கள், அதாவது சதுரம், வட்டம் போன்ற அந்த கேத்திர கணித தளவுருக்களை ஒத்ததாக இந்த ஓவியத்துல உருக்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. அந்த முறையில தான் இந்த ஓவியத்தை படைத்திருக்கிறார். அதிலே முக்கியமாக அந்த மாரஜுத்தம் என்பது ஒரு யுத்தம் சம்பந்தமான ஒரு கருப்பொருளினை அடிப்படையாக கொண்ட ஓவியம். அந்த ஓவியத்துல யுத்த படையினற்ற பயங்கரமான சுபாவம், யுத்தம் என்றாலே பொதுவாக அங்கே யுத்த படை வீரர்கள், அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஒரு பயங்கரமான சுபாவம், பயம், ஏக்கம், அச்சம் போன்ற தன்மைகளை உள்ளடக்கியதாக இருக்கும். அதே போல இந்த ஓவியத்திலேயும் அந்த தன்மையை வெளிக்காட்டுவதற்காக இந்த கனவடிவவாத தன்மையை இவர் பிரயோகித்திருக்கிறார். படைகளை சாம்பல், கருப்பு போன்ற இருளான வர்ணங்களையும், புத்த பெருமானை சித்தரிக்க மஞ்சள், மெல்லிய, மண்ணிறம் போன்ற வர்ணங்களையும் பிரயோகித்துக்கிறார். அதாவது இவருடைய ஓவியத்தில் இருக்கிற தனித்துவமான சிறப்பு என்னென்றால், பிரதான பாத்திரங்களை ஒரு மெல்லிய மஞ்சள் நிறத்துல காட்டியிருப்பார். அதுதான் இதிலே காணக்கூடியதாயிருக்கும் இந்த ஓவியத்தில். அதாவது மாரஜுத்தம் ஓவியம் நாங்க இனி தெளிவாக கீழே பார்க்கும் போது உங்களுக்கு விளங்கக்கூடியதா இருக்கும் மாணவர்களே. அதாவது புத்தரற்ற ஓவியத்தை, புத்தற்ற உருவினை மெல்லிய வெளிர் நிற மஞ்சள் நிறத்துல காட்டியிருப்பார். இந்த ஓவியத்துல ஏனைய படை வீரர்களை இருளான, அதாவது சாம்பல், கருப்பு போன்ற இருளான வர்ணங்களை பிரயோகித்து அந்த ஓவியத்தை தீட்டியிருப்பார். ரேகைகளின் தன்மையை போலவே முப்பரிமாணத்தை காட்ட வர்ணத்தை பிரயோகித்த விதமும் அவருக்கே உரிய பாணியில் அமைந்திருக்கும். அதாவது ரேகைகள் அவருடைய ஓவியத்துல பொதுவா ரேகைகள் ஒரு சிறப்பான ஒரு தனித்துவமான தன்மையை கொண்டிருக்கும். அதே போல முப்பரிமாணத்தை காட்டுவதற்காக வர்ணத்தையும் அதற்கேற்றாற் போல தனக்கே உரிய பாணியில் சிறப்பாக ஒழுங்கமைத்து வர்ணத்தை தீட்டியிருப்பார்.
அந்த ஒரு தனித்துவமான பண்பினையும் இவருடைய ஓவியங்களில் நீங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. இதுதான் அவரால் வரையப்பட்ட அந்த நாஜிகா ஓவியம் என்றது. இந்த ஓவியத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு அரச குடும்பத்தை சார்ந்ததாக அமையக்கூடியதாக இருக்கும். இனி இந்த நாஜிகா ஓவியம் சம்பந்தமான தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாஜிகா ஓவியங்கள் இவைதான். அதாவது நீண்ட விழிகளையும் அகன்ற உதடுகளையும் கொண்டதாக இந்த நாஜிகா ஓவியங்கள் அமையும். மேலே காட்டப்பட்டிருப்பது அந்த புத்தரிட்ட வாழ்க்கை சரிதையை அடிப்படையாக கொண்ட ஓவியமாக அமையும். நாஜிகா ஓவியம் அடுத்ததாக நாங்கள் பார்க்க உள்ளது. நாஜிகா ஓவியங்கள் பலவற்றை ஜோர்ஜ் கீட்ஸ் சிறப்பான முறையில் ஒரு தனித்துவமான பண்பினை கொண்டதாக வரைந்துள்ளார். எண்ணெய் வர்ண ஊடகத்தாலான கன்வஸ் ஓவிய படைப்பாக இந்த நாஜிகா ஓவியம் அமைகிறது. பொதுவாக ஒரு ஓவியத்திற்கு ஒரு ஊடகம், தளம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதே போல இவரது ஓவியம், இந்த நாஜிகா ஓவியம் எண்ணெய் வர்ண ஊடகத்தை கொண்டு கன்வஸ் துணி, அதாவது கன்வஸ் ஓவிய படைப்பாக அமைகின்றது. நாஜிகா ஓவியங்கள், அதாவது ஒவ்வொரு ஓவியங்களும் ஒரு தனித்துவமான, அதாவது ஒவ்வொரு மனித உருக்களும் தனித்துவமான ஒரு தன்மையை கொண்டதாக இருக்கும். இது ஒரு விசித்திரமான தன்மையை கொண்டதாக இருக்கும். ஏனென்றால் இந்த நாஜிகா ஓவியங்களில் இருக்கின்ற அந்த பெண்கள், நாஜிகா ஓவியம் என்பது பெண்களைத்தான் சித்தரித்துள்ளார். நீண்ட விழிகளையும் அகன்ற உதடுகளையும் கொண்டதாக சித்தரித்துள்ளார். நெற்றியையும் மூக்கையும் காண்பிக்க தனி நேர்கோட்டை பயன்படுத்தியிருக்கிறார். இதில் நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த நாஜிகா ஓவியத்திலே நெற்றியையும் அந்த உருவில இருக்கின்ற பெண்ணினுடைய அந்த நெற்றியையும் முகத்தையும் காண்பிக்க ஒரு தனி நேர்கோட்டை பிரயோகித்திருக்கிறார். இந்த ஓவியங்கள் இந்து சமய மரபுக்கு ஒத்த இயல்பை பெற்றிருப்பதாக விமர்சகர்களால் விமர்சிக்கப்படுகிறது. அதாவது இந்த ஓவியம் பொதுவாக இந்து சமய கோட்பாட்டை வெளிப்படுத்துவதாகவும் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இவ்வளவு நேரமாக நாங்கள் ஜோர்ஜ் கீட், எம் நாட்டு சுதேச ஓவியரான ஜோர்ஜ் கீட் பற்றி பார்த்திருந்தோம். இனி நாங்கள் தொடர்ந்து பார்க்க போவது நம் நாட்டு சுதேச ஓவியரான டேவிட் பெயிண்டர். தேசிய ஓவிய கலைஞரான டேவிட் பெயிண்டர் ஆங்கிலேய இனத்தந்தைக்கும் சிங்கள தாயாருக்கும் 1900 ஆண்டில் இந்தியாவில் அல்மேரா எனும் இடத்தில் பிறந்தார். அதாவது தேசிய கலைஞரான டேவிட் பெயிண்டர் ஆங்கிலேய இனத்தந்தைக்கும் சிங்கள தாயாருக்கும் 1900 ஆண்டு இந்தியான்ற அல்மேரா என்ற இடத்துல பிறக்கிறார். இவர் ஒரு இவற்ற தந்தை ஒரு கிறிஸ்தவ போதகர் என்று கூறப்படுது. இங்கிலாந்து சென்று ரோயல் அகாடமியில ஓவிய கலையை கற்கிறார். அதாவது தனது ஓவிய கலையை இங்கிலாந்துல சென்று ரோயல் அகாடமியில சென்று தனது ஓவிய கலையை கற்கின்றார். ஐரோப்பிய மரபு சார்ந்த இயற்கைவாத பாணி பண்புகள் வெளிப்படும் வகையில் மனித வடிவை ஓவியமாக வரையும் பொழுது உடலின் அழகு, லயம், அக இயல்புகள் என்பன சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது இவரது ஓவியங்கள் பொதுவாக ஐரோப்பிய மரபு சார்ந்த இயற்கைவாத பண்புகள் வெளிப்படும் வகையில வரையப்பட்டிருக்கிறது. அந்த ஓவியத்துல இவர் பொதுவாக ஓவியங்களில் மனித வடிவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். அதிலே அந்த ஓவியங்கள்ட அந்த மனித உருக்கள்ட அழகு, லயம், அந்த ஓவியங்கள்ட அக இயல்புகள், அந்த உள்ளார்ந்த உணர்வுகள் எல்லாம் வெளிப்படும் விதமாக சிறப்பாக ஒழுங்கமைத்திருப்பார். அதனை அவருடைய ஓவியங்கள்ல பொதுவாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. தேசிய புகழ்பூத்த ஓவியரான இவர் இலங்கை கலைச்சங்கத்தின் சமகால கலைஞர்களில் ஒருவராவார். அதாவது இலங்கையின் ஒரு தேசிய புகழ்பூத்த ஓவியரான இந்த டேவிட் பெயிண்டர் இலங்கை கலைச்சங்கத்தின் ஓவிய கலைஞர்கள்ல ஒரு ஓவியராக, சிறப்பான ஓவியராக கூறப்படுகிறார். டேவிட் பெயிண்டர் ஓவிய படைப்புகள் விடய பொருள்களை இனி நாங்கள் தெளிவாக பார்க்கலாம் மாணவர்களே. அதாவது இவருடைய ஓவியங்கள் பொதுவாக, அதாவது இவற்றை ஓவியங்கள் பொதுவாக எந்த தொனிப்பொருளை உள்ளடக்கியதாக இருக்கும் என்றால் பிரதிமை ஓவியம், மனித உருவ ஒழுங்கமைப்பு, திருத்துவ தேவாலய சுவர் ஓவியங்கள். அதாவது இவருடைய ஓவியங்கள் பொதுவாக 3 விடய பொருளைத்தான் பொதுவாக விளங்கக்கூடியதாக அமையும். அதாவது பிரதிமை ஓவியமாக இருக்கும், அல்லது மனித உருவ ஒழுங்கமைப்பை கொண்டதாக இருக்கும், அடுத்தது திருத்துவ தேவாலய சுவர் ஓவியங்களை உள்ளடக்கியதாக இருக்கும்.
இதுல நாங்க பார்க்க போறது இதுல உள்ளடங்கி இருக்கின்ற ஓவியமாக முதலாவதாக வெற்றியுடன் ஜெருசலத்திற்குள் பிரவேசித்தல். அதாவது இவருடைய ஓவியங்கள் பொதுவாக கிறிஸ்தவ மதம் சார்ந்த ஓவியங்களாக அமையும். அதுல நாங்கள் இப்ப முதலாக பார்க்க போகின்ற ஓவியம் அவருடைய ஓவியம் வெற்றியுடன் ஜெருசலமுக்குள் பிரவேசித்தல். டேவிட் பெயிண்டர் ஓவிய கலைஞர் படைப்புகள்ல ஓவிய ஒழுங்கமைப்பும் இயல்புகளும், அதாவது அவற்றை ஓவியங்கள் இருக்கின்ற அந்த பொதுவான ஓவிய ஒழுங்கமைப்பு, அந்த ஓவியத்தில் இருக்கின்ற பொதுவான இயல்புகள் பற்றி நாங்கள் இனி தெளிவாக பார்க்கலாம். அதாவது இவருடைய ஓவியங்கள் உயிரோட்டத்தையும் மேனி அழகையும் நன்கு வெளிப்படும் வகையில் மனித உருவங்களை சித்தரித்தல். அதாவது இவருடைய ஓவியங்களில் இருக்கின்ற மனித உருக்கள் உயிரோட்டம் கொண்டதாக தத்துருவமாக, அதாவது உண்மையா அந்த ஓவியங்கள் இருக்கின்ற உருக்கள் ஒவ்வொன்றும் அசைவதை போல காட்டுவதாக உயிரோட்டமாக இருக்கும். அதே போல அந்த ஓவியங்களில் இருக்கின்ற உடல், அந்த மனித உருக்கற்ற உடல் ஒரு அழகானதாக தத்துருவமாக சித்தரிக்கப்பட்டிருக்கும். அடுத்த மனித மெய்நிலைகள் உணர்வுகளை வெளிப்படுத்துதலும் காத்திரு தன்மையை கொண்டிருத்தலும். அதாவது அந்த இவருடைய ஓவியங்களிலே காணப்போனால் மாணவர்களே அந்த ஒவ்வொரு மனித மெய்நிலைகள், அந்த மனித உருக்கள் ஒவ்வொன்றுடைய அசைவுகள், ஒவ்வொரு உணர்வுகளும் அந்த அசைவுகளூடாகவே அந்த மனித உருக்களின் உணர்வுகள் வெளிப்படுத்தக்கூடியதாக அந்த ஓவியம் அமையும். அதே போல இவருடைய ஓவியங்கள் முப்பரிமாண இயல்புகள் வெளிப்படுமாறு பிரகாசமான வர்ணங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதாவது சித்திரக்கலை கோட்பாட்டுக்கு அமைய முப்பரிமாண இயல்புகள் வெளிப்படக்கூடியவாறு இவருடைய ஓவியங்கள் பிரகாசமான வர்ண பிரயோகத்தோட இந்த ஓவியங்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கும். கிறிஸ்தவ கருப்பொருளை சித்தரிக்கும் போது ஐரோப்பிய பண்பாடும் நிலவுருவில் இலங்கை பின்னணியும் சித்தரிக்கப்பட்டிருக்கும். மாணவர்களே, நான் நேலவே கூறியதை போல கிறிஸ்தவ மதம் சார்ந்த கருப்பொருளை உள்ளடக்கியதாகவும் அதே போல ஐரோப்பிய பண்பாடும் நிலவுருவில் இலங்கை பின்னணியும் சித்தரிக்கப்பட்டிருக்கும். அவருடைய ஓவியங்கள் ஐரோப்பிய பண்பாடை கொண்டிருந்தாலும் நிலவுரு காட்சித்தன்மை எல்லாம் அனைத்தும் இலங்கை கலை சார்ந்ததாக, இலங்கை ஓவிய கலைப்பாணியை சார்ந்ததாக அமைந்திருக்கும். அடுத்ததாக இந்த ஓவியம், அதாவது வெற்றியுடன் ஜெருசலமுக்குள் பிரவேசித்தல் என்ற இந்த ஓவியம், வெற்றியுடன் ஜெருசலமுக்குள் பிரவேசித்தல் என்ற இந்த ஓவியம் தேசிய கலாபவனத்தில் நிரந்தரமாக காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள இந்த ஓவியமானது கன்வஸ் துணி மீது எண்ணெய் வர்ணத்தினால் தீட்டப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஓவியமானது தேசிய கலாபவனத்தில் நிரந்தரமாக காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்குது. இந்த ஓவியம் கன்வஸ் துணி மீது எண்ணெய் வர்ணத்தினை ஊடகமாக கொண்டு இவரால் தீட்டப்பட்டுள்ளது. தளத்தில் உருவங்களை சித்தரிக்கும் போது முன்பகுதி, நடுப்பகுதி, பின்பகுதி மீது உருவங்களை ஸ்தாபித்து ஓவியத்தின் அழகும் தூரநோக்கு இயல்புகளும் காட்டப்பட்டுள்ளது. அதாவது இவர் இந்த ஓவியங்கள் இருக்கின்ற உருக்கள் ஒன்றையும் உருவாக்கும் போது, அதாவது உருக்களை வரையும் போது தளத்தின் முன்பகுதி, நடுப்பகுதி, பின்பகுதி என பிரித்து ஆராய்ந்து அதனூடாக அந்த ஓவியங்களை ஒவ்வொரு உருவங்களையும் ஸ்தாபித்திருக்கிறார். தொடர்ந்து அந்த ஓவியத்தின் அழகும் தூரநோக்கு இயல்பும் அதுல சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறதை காணக்கூடியதாயிருக்கும் மாணவர்களே. முப்பரிமாண இயல்புகளுடன் அதிக இளஞ்சிவப்பு நிறம் சார்ந்த பிரகாசமான வர்ணங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது நீங்கள் இதுல பார்த்தீர்களான மாணவர்களே, முப்பரிமாண இயல்போட அதிகமான இளஞ்சிவப்பு நிற வர்ணச்சாயலை இந்த ஓவியத்திலே நீங்கள் காணக்கூடியதா இருக்கும். ஓவியத்தின் பின்னணியாக ஜெருசலம் பாலைவனத்துக்கு பதிலாக இலங்கை உலர்வலயத்தைச் சேர்ந்து மலைப்பாங்கான தரை பிரதேசம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஓவியத்தில் நீங்க பார்த்தீர்களானால் ஜெருசலம் பிரதேசத்துக்கு பதிலாக அந்த ஒரு பாலைவன தன்மையை கொண்டதா, அந்த பாலைவனத்துக்கு பதிலாக இலங்கை என்று உலர்வலய பிரதேசத்தை உள்ளடக்குகின்ற ஒரு பின்னணியை நீங்கள் இந்த ஓவியத்துல சித்தரிக்கப்பட்டிருந்ததை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. தொடர்ந்தும் இவருடைய அடுத்த ஓவியமான நல்ல சமாரியன் என்ற ஒரு கிறிஸ்தவ மதம் சார்ந்த கருப்பொருளை உள்ளடக்கிய ஒரு ஓவியத்தை நாங்கள் இனி பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஓவியம் கண்டி திருத்துவ தேவாலயத்தில் வரையப்பட்ட ஒரு சிறப்பான ஓவியம் என்றே சொல்லலாம். இயேசுநாதர் போதித்த உண்மை கதையொன்றின் ஒரு அங்கமே இந்த ஓவியத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஓவியத்தின் பிரதான கருப்பொருள் என்னென்றால் இயேசுநாதர் போதித்த ஒரு கதையொன்றின் ஒரு அங்கம்தான் இந்த ஓவியத்துல சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அடிவாங்கி காயமடைந்த ஒருவருக்கு
நல்ல சமாரியன் உதவி புரியும் சந்தர்ப்பமே இந்த ஓவியமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதாவது அடிவாங்கி காயமடைந்த ஒருவருக்கு சிகிச்சை அளிப்பதாக, ஒருவர் சிகிச்சை அளிப்பது போல இதிலே இந்த ஓவியத்தில் சித்தரிக்கப்பட்டிருப்பதை இந்த ஓவியத்தினூடாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. இயேசு பிரானின் கதையை சித்தரிக்கும் கண்டி திருத்துவ தேவாலய சுவரோவியங்களின் சிறப்பியல்பு ஐரோப்பிய பண்பாகும். அதாவது இயேசு பிரான் கதையை சித்தரிக்கின்ற கண்டி திருத்துவ தேவாலயத்தில் இவரால் வரையப்பட்ட அனைத்து ஓவியங்கள் சிறப்பியல்பு என்னென்னா, அனைத்து ஓவியங்களும் பொதுவாக ஐரோப்பிய பண்பை உள்ளடக்கியதாக இவரால் வரையப்பட்டிருப்பதை நீங்க காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. தொடர்ந்தும் இவருடைய ஓவியங்கள்ல இந்த ஓவியத்துல சிறப்பாக உருவம், பின்னணி இலங்கை பின்னணியிலும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஏலவே முதல் கூறியது போல வெற்றியுடன் ஜெருசலமுக்குள் பிரவேசித்தல் என்ற ஓவியத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த ஐரோப்பிய பாணியை உள்ளடக்கி இருக்கின்ற அந்த பாலைவன சூழலுக்கு பதிலாக இலங்கையின் உலர்வலய பிரதேசத்தை உள்ளடக்கி இருக்கின்றதை போல இந்த ஓவியத்திலையும் உருவம், பின்னணி எல்லாம் இலங்கை பின்னணியில சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை மனிதனின் உருவங்கள், ஆடை அணிகள், சூழத்தன்மை ஆகியன இங்கு திட்ட தெளிவாக காட்சியளிக்கும் இயல்புகளாகும். அதாவது இந்த ஓவியங்கள்ல பொதுவாக அவர் ஐரோப்பிய பாணியையும் கலந்து இலங்கை பாணியையும் பின்பற்றி ஓவியங்களை சித்தரித்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும் மாணவர்களே. அதே போல இந்த ஓவியங்களில் அவர் பொதுவாக மனித உருவங்கள், ஆடை அணிகள், சூழத்தன்மை அனைத்தையும் இலங்கை பாணியை தழுவியதாக வடிவமைத்துள்ளார். ஐரோப்பிய ஓவிய கலை கோட்பாட்டு பண்பில் ஆழத்தை காட்டுதல், தூரநோக்கு, முப்பரிமாண இயல்பு ஆகியவற்றை இந்த ஓவியத்தில் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அதாவது சித்திரக்கலை கோட்பாட்டுகளுக்கு அமைய இவருடைய ஓவியங்கள்ல ஆழத்தை காட்டுதல், அதாவது ஐரோப்பிய ஓவியக்கலை கோட்பாட்டு பாணியில ஆழத்தை காட்டுதல், தூரநோக்கு பண்பினை உள்ளடக்கதாக இருத்தல், அடுத்த முப்பரிமாண இயல்பெல்லாம் வெளிப்படுமாறு இவரது இந்த நல்ல சமாரியன் ஓவியம், அதாவது நல்ல சமாரியன் ஓவியம் மட்டுமல்லாமல் வெற்றியுடன் ஜெருசலமுக்குள் பிரவேசித்தல் என்ற ஓவியம் கூட அவ்வாறான ஒரு ஓவிய பாணியை பின்பற்றியே வரையப்பட்டுள்ளது. மாணவர்களே, நாங்கள் தற்போது ஜோர்ஜ் கீட் மற்றும் டேவிட் பெயிண்டர் போன்ற தேசிய கலைஞர்களை பற்றி பார்த்தோம். இனி தொடர்ந்து நாங்கள் அடுத்ததாக தாவடிமு துரைசாமி பற்றி இதிலே தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த தாவடிமு துரைசாமி அவர்கள் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில வாழ்ந்த ஒரு ஓவியர் ஆவார். இவர் தென்னிந்திய தஞ்சாவூர் ஓவியங்களின் பாணி முறையை பின்பற்றி தன்னுடைய ஓவியங்களை அதிகளமா வரைஞ்சிருக்கிறார். ஐரோப்பிய யதார்த்தவாதத்தையும் கீழத்தேய ஓவிய பாணி முறைகளின் இயல்புகளையும் இணைத்து தன்னுடைய ஓவியங்களில் உட்புகுத்தி அந்த ஓவியங்களை வரைந்திருக்கிறார் மாணவர்களே. அடுத்ததாக இவர் நல்லூர் சட்டநாத சிவன் கோயிலில் வரையப்பட்ட வெள்ளைக்கை ஐயர் விநாயகரும் வெள்ளைச்சேவல் போன்ற அலங்காரங்கள் என்பன சிறப்பானவை ஆகும். அதாவது இவரால் வரையப்பட்ட ஓவியங்கள்ல நல்லூர் சட்டநாத சிவன் கோயில வரையப்பட்ட ஓவியங்கள் அதிகளவா இருக்குது. அதுல வெள்ளைக்கை ஐயரும் விநாயகரும் என்ற ஓவியமும், வெள்ளைச்சேவல் என்ற ஓவியமும், அலங்காரங்கள் சார்ந்த ஓவியமும் சிறப்பானதாக கொள்ளப்படுகிறது மாணவர்களே. இந்த ஓவியங்கள்ல சிறப்பாக காணக்கூடிய பண்புகள் என்னன்னா, இயற்கையான வர்ணங்கள் பயன்படுத்தப்பட்டதோட கபில மற்றும் நீல நிறங்கன்ற பாவனையும் அதிகளவாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுண்ணாம்பு காரையின் மீது சுவரோவியமாக இவருடைய ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது. அதாவது இவருடைய இந்த வெள்ளைக்கை ஐயரும் விநாயகரும் என்ற ஓவியமும், வெள்ளைச்சேவல் என்ற ஓவியமும் சுண்ணாம்பு காரையின் மீது சுவரோவியமாக வரையப்பட்டுள்ளது. கீழைத்தேய மரபினை பின்பற்றிய கோட்பாட்டை மையப்படுத்தியதாகவும் கபில நிறத்திலும் காணப்படுகிறது. அதாவது இவருடைய ஓவியங்கள் கீழைத்தேய மரபினை பின்பற்றிய கோட்பாட்டை மையப்படுத்தியதாக கபில நிறத்திலையும் வரையப்பட்டிருக்கிறது. நிறம் தொனிநிலை வேலைப்பாட்டை கொண்டதாக இருக்கிறது. அதாவது அவருடைய ஓவியங்கள்ல பிரயோகித்து கொடுக்கின்ற அந்த நிறப்பிரயோகமானது அந்த ஓவியத்தின் தொனிநிலையை, அதாவது ஓவியத்தின் கருப்பொருள் என்னவோ அதை வெளிப்படுத்தும் விதமாக பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய கோயில்சார் ஓவியங்கள்ல தாவடி முருகமூர்த்தி கோயிலில் உள்ள பாட்காவடிக்காரன், வள்ளியை ஈன்ற மான், வசிட்டரும் காராம் பசுவும், முருகன் கிளப்பிராமண வேடத்தில் தோன்றி வள்ளியை யானையிடமிருந்து காத்தல், வேடர்கள் என்பன சிறப்பானவை ஆகும்.
அதாவது இவருடைய ஓவியங்கள் பொதுவாக கோயில் ஓவியங்களாக இருக்கும், கோயில் சார் ஓவியங்களாக இருக்கும். அதில் இவரால் வரைந்த சில ஓவியங்களை பார்க்க போனால் தாவடி முருகமூர்த்தி கோயிலே உள்ள பாட்காவடிக்காரன், வள்ளியை ஈன்றமான், வசிட்டரும் காராம்பசுவும், முருகன் கிளப்புராமண வேடத்தில் தோன்றி வள்ளியை யானையிடமிருந்து காத்தல், வேடர்கள் போன்ற ஓவியங்கள் ஆகும். இவருடைய ஓவியங்கள் பொதுவாக எங்கே காணப்படுகிறது என்றால் தற்பொழுது கூட அந்த ஓவியங்களை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. யாழ்ப்பாண கிட்டங்கி சுவர், காங்கேசந்துறை கிட்டங்கி மற்றும் பல தனியார் வீடுகளிலையும் இவருடைய ஓவியங்களை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. இங்கே நீங்கள் பார்த்தீர்களானால் சட்டநாதர் சிவன் கோயிலே காணப்படுகின்ற கோவம் வெள்ளைச்சேவல் அல்லது வெள்ளைச்சேவல் என்ற ஓவியம். பாருங்கள் மாணவர்களே, ஒரு வெள்ளைச்சேவல் ஒன்று நிற்பது போல இந்த ஓவியம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. கம்பீரமான தோற்றத்துடன் யதார்த்த பாணியில் சேவலுக்குரிய குணப்பண்புகள் என்னவோ அதை வெளிப்படுத்தப்பட்டு இந்த ஓவியம் வரையப்பட்டுள்ளது. அதாவது இந்த சேவல் என்பது ஒரு கம்பீரமான தோற்றத்தோடு இருக்கும் பொதுவாக, அதே போல ஒரு கம்பீரமான தோற்றத்தோடு இந்த ஓவியம் ஒரு யதார்த்தமான பாணியில் ஒரு உண்மைத்தன்மையான ஒரு சேவல் எவ்வாறு இருக்கும் என்பதோ அதே போலவே ஒரு யதார்த்தமான பாணியில் இவரால் இந்த ஓவியம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய யதார்த்த பாணியின் உள்வாங்குகை என்பது இங்கு தெளிவாக காணப்படுகிறது. அதாவது இங்கு இந்த ஓவியத்துல பார்த்தீர்களானால் மாணவர்களே, ஐரோப்பிய யதார்த்த பாணியை உள்வாங்கி இந்த ஓவியம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இளங்கபில நிறைச்சாயல் ஓவியம் எங்கும் காணப்படுகிறது. இங்கு பாருங்கள் மாணவர்களே, இளங்கபில நிறைச்சாயல் இந்த ஓவியத்தின் எங்கும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உலர்சாந்தின் மீது ஓவியம் வரையும் நுட்ப முறையில் இயற்கை வர்ணங்களை கொண்டு ஓவியம் வரையப்பட்டுள்ளது. அதாவது உலர்சாந்தின் மீது இயற்கை நுட்ப முறையில பிரயோகித்து இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது. இது இங்கிருந்த முருகன் ஓவியத்தின் ஒரு பகுதியாக காணப்பட்டது. அதாவது சட்டநாதர் சிவன் கோயிலே இருக்கின்ற முருகன் ஓவியம் ஒன்றின் ஒரு பகுதியாகத்தான் இந்த கூவும் வெள்ளைச்சேவல் என்ற ஓவியம் காணப்படுகிறது மாணவர்களே. தொடர்ந்து அடுத்ததாக சட்டநாதர் சிவன் கோயிலில் இவரால் வரையப்பட்ட ஒரு ஓவியமான வெள்ளைக்கை ஐயரும் விநாயகரும் என்ற ஓவியத்தை நீங்கள் இதிலே நோக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. இதை பாருங்கள். இனி இந்த வெள்ளைக்கை ஐயரும் விநாயகரும் என்ற ஓவியம் பற்றி நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். சட்டநாதர் ஆலய பூசகரான வெள்ளைக்கை ஐயரதும் விநாயகரதும் உருவங்கள் ரேகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரையப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஓவியமானது சட்டநாதர் ஆலய பூசகரான வெள்ளைக்கை ஐயரதும் விநாயகரதும் உருவங்கள் ரேகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரையப்பட்டுள்ளது. இந்த ஓவியம் பொதுவாக அந்த உருவங்களுக்கு ரேகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரையப்பட்டுள்ளது மாணவர்களே. விநாயகருக்கு பூசை செய்வது போல இந்த உருவம் வரையப்பட்டுள்ளது. அதாவது வெள்ளைக்கை ஐயர் இந்த விநாயகருக்கு பூசை செய்வது போல இந்த ஓவியம் வரையப்பட்டுள்ளது. இந்த ஓவியத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் கபில நிறைச்சாயல் கொண்ட வர்ணங்கள் அதிக அளவில் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஓவியத்துல அதிகளவாக கபில நிறைச்சாயல் தான் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. இந்த ஓவியத்துல நீங்க இனி அடுத்ததாக என்ன பார்க்க போகிறென்றால் ஓவிய பாணி. அதாவது இந்த ஓவியமானது தென்னிந்திய தஞ்சாவூர் ஓவியங்கள் என்ற பாணியையும் ஐரோப்பிய யதார்த்த பாணியையும் இணைத்து இந்த ஓவியம் வரையப்பட்டுள்ளது. அதாவது தென்னிந்திய தஞ்சாவூர் ஓவியங்கள் எவ்வாறு இருக்குமோ அந்த ஓவிய பாணியையும் அடுத்த ஐரோப்பிய யதார்த்தவாத பாணியையும் பின்பற்றி இணைத்து இந்த ஓவியம் தீட்டப்பட்டுள்ளது. அதே போல மேலும் இந்த விநாயகர் உருவத்தை நீங்க பார்த்தீர்களானால் அந்த விநாயகர் உருவத்துக்கு பின்னாக ஒரு ஒளிவட்டம் தென்படுவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அந்த ஒளிவட்டம் சாதாரணமாக இல்லை, ஒரு அலங்காரத்துடன் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக அலங்கரிக்கப்பட்ட விதத்துல இந்த ஒளிவட்டம் காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக தீபாராதனையில் ஈடுபடும் வெள்ளைக்கை ஐயரனை விநாயகரிலும் சிறிதாக காட்டப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஓவியத்தில் தெளிவாக நாங்கள் காண முடியாது, எனினும் நான் கூறுகின்றேன். இந்த பகுதியில் காட்டப்பட்டுள்ளது வெள்ளைக்கை ஐயர். அவர் ஒரு தீபாராதனை விநாயகருக்கு காட்டுவது போல இதில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதில் பிரதான பாத்திரமாக, அதாவது பிரதான உருவான விநாயகர் மட்டுமே ஒரு பெரிய உருவமாக சித்தரிக்கப்பட்டுள்ளதை தவிர வெள்ளைக்கை ஐயர் என்ற உருவம் ஒரு சிறிய அளவிலேயே சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஓவியம் பின்னணி தட்டையாக விடப்பட்டுள்ளது.
பின்னணி, இந்த ஓவியத்தின் பின்னணியானது தட்டையாக விடப்பட்டுள்ளது. இயற்கையான வர்ணங்களை கொண்டு சுண்ணாம்பு காரையின் மீது வரையப்பட்டு இந்த ஓவியம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஓவியங்களுக்குரிய வர்ணங்கள் இயற்கையான வர்ணங்களை கொண்டு பிரயோகிக்கிறதோட இந்த ஓவியத்தை சித்தரிக்க, இந்த ஓவியத்துக்கான தளமாக ஊடகமாக சுண்ணாம்பு காரை பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. அதனை பிரயோகித்து இந்த ஓவியம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மாணவர்களே, நம் நாட்டு தேசிய கலைஞரான பெரியதம்பி சுப்பிரமணியம் என்ற ஓவியரை பற்றியும் இதனை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பெரியதம்பி சுப்பிரமணியம் இவர் 1923ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 21ஆம் திகதி பிறக்கின்றார். இவருடைய பிறப்பிடமானது நல்லூர் யாழ்ப்பாண பகுதியாகும். தமிழ் மக்களிடையே ஓவியம் பற்றிய வெகுசன ஒரு வடிவமாக அந்த இவரது ஓவியங்களை காணக்கூடியதாக இருக்கும். அதாவது தமிழ் மக்களிடையே அந்த கால பகுதியில் ஒரு வெகுசன எதிர்பார்ப்பின் ஒரு வடிவமாக இந்த இவரது பெரியதம்பி சுப்பிரமணியம் அவர்களுடைய ஓவியம் காணப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஓவியராக பெரியதம்பி சுப்பிரமணியம் திகழ்கின்றார். இவர் தனக்குரிய ஒரு ஓவியங்களை ஏனைய கலைஞர்களிடம் சென்று கற்கவில்லை. இவருடைய சிறப்பு என்னென்றால், தனிச்சிறப்பு என்னென்றால், இவருடைய ஓவிய கலையை கற்க நெறியை தானே சுயமாக பயின்றுள்ளார். அதுதான் இவரிடமிருந்து ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு பண்பாகும். அடுத்ததாக ரவிவர்மாவின் புராண இதிகாச ஓவியங்களின் தொடர்ச்சியான இந்திய வெகுசன காட்சி பண்பாட்டின் வெளிப்பாடுகளான சினிமா படங்கள், கலண்டர் படங்கள், சுவரொட்டிகள் என்பவற்றினோடு பரவலான தெய்வ படங்களின் செல்வாக்குகள் காணப்படுகிறது. அதாவது இவருடைய ஓவியம் பொதுவாக, அதாவது ராஜா ரவிவர்மா, இந்தியாவின் ஒரு புகழ்பெற்ற ஓவிய கலைஞரான ராஜா ரவிவர்மாவின் ஓவியங்களைப் போல அதை பின்பற்றி அந்த புராண இதிகாச ஓவியங்களின் தொடர்ச்சியான இந்திய வெகுசன காட்சி பண்பாட்டின் வெளிப்பாடுகளான சினிமா படங்கள், கலண்டர் படங்கள், அந்த தெய்வ உருக்கள், கலண்டரில் வருகின்ற தெய்வ உருக்கள், அதை சார்ந்த சுவரொட்டிகள் என்பவற்றினோடு ஒரு பரவலான தெய்வ படங்கண்ட செல்வாக்குகளை இவருடைய ஓவியங்கள்ல காணக்கூடியதாக இருக்கும். இந்த பொதுவாக இவருடைய படங்கள்ல மாயாவாத வெளிப்பாட்டு முறையில் தெய்வ விக்கிரக படங்களும் புராண இதிகாச சம்பவங்களும் உள்ளடக்கமாக கையாளப்பட்டிருக்கிறது. இவருடைய பெரியதம்பி சுப்பிரமணியம் அவர்களுடைய ஓவியங்கள் பொதுவாக மாயாவாத வெளிப்பாட்டு முறையில தெய்வ விக்கிரக படங்களும் புராண இதிகாச சம்பவங்களும் உள்ளடக்கமாக கையாளப்பட்டுள்ளமையை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். மாணவர்களை தொடர்ந்தும் பார்க்கலாம். கோயில் சுவர்களில் திரைச்சீலைகளிலும் வரைந்துள்ளார். அதாவது இவர் தன்னுடைய ஓவியங்களை பொதுவாக கோயில் சுவர்களையும் திரைச்சீலைகளையும் வரைந்துள்ளார். அதேவேளை பதாதைகளையும் வெட்டுருக்கள் என்ற கட் அவுட் என்று சொல்றது, பதாதைகளையும் வெட்டுருக்களையும் மிக பிரம்மாண்டமான அளவுல இவர் வரைந்துள்ளார். இனி நாங்கள் பார்க்கலாம் மாணவர்களே, இவருடைய கோயில் ஓவியங்கள் திரைச்சீலைகள் காணப்படும் இடங்கள். இவரால் நாங்கள் மேலே பார்த்தோம், இவர் பொதுவாக கோயில் ஓவியங்களையும் திரைச்சீலை ஓவியங்களையும் வரைந்திருக்கின்றார். அந்த ஓவியங்கள் காணப்படுகின்ற இடங்களை பற்றி பார்க்கலாம். நல்லூர் கைலாச பிள்ளையார் கோயில், இணுவில் பரராச சேகர பிள்ளையார் கோயில், சுதுமலை அம்மன் கோயில், வல்வெட்டித்துறை சிவன் அம்மன் கோயில், நல்லூர் வீரமாகாளி அம்மன் கோயில், வேலனை அம்மன் கோயில் என்பன குறிப்பிடத்தக்கவையாகும். அதாவது இவருடைய ஓவியங்கள் பொதுவாக கோயில் ஓவியங்களும் திரைச்சீலை ஓவியங்கள் என்பது உங்களுக்கு தெரியும் மாணவர்களே. அந்த ஓவியங்கள் காணப்படுகின்ற இடங்கள் பொதுவாக வடபகுதியை சார்ந்ததாக காணப்படுகிறது. ஏனென்றால் இவர் ஒரு வடபகுதி ஓவியர் ஆவார். அதாவது நல்லூர் கைலாச பிள்ளையார் கோயில், இணுவில் பரராச சேகர பிள்ளையார் கோயில், சுதுமலை அம்மன் கோயில், வல்வெட்டித்துறை சிவன் அம்மன் கோயில், நல்லூர் வீரமாகாளி அம்மன் கோயில், வேலலை அம்மன் கோயில் என்பன இவரால் இந்த திரைச்சீலை ஓவியங்களும் கோயில் ஓவியங்களும் வரையப்பட்ட ஓவியங்களை காணக்கூடியதாக இருக்கும். தற்பொழுது கூட நீங்கள் வல்வெட்டித்துறை சிவன் அம்மன் கோயிலில் இவரால் வரையப்பட்ட சில ஓவியங்களை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. ஏனைய ஆலயங்களில் காணக்கூடியதாக இருந்தாலும் இங்கு அருகில் இருப்பதால் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. தொடர்ந்தும் இவரால் வரையப்பட்ட அகத்தியரும் விநாயகரும் என்ற ஒரு ஓவியத்தை பற்றி இதில் நாங்கள் தெளிவாக பார்க்கலாம். இது ஒரு இந்து சமய மதம் சார்ந்த ஒரு கதையினை அடிப்படையாக கொண்ட ஒரு ஓவியமாகும்.
அவரது இனி இந்த ஓவியம் பற்றி நாங்கள் தெளிவாக பார்க்கலாம். அவரது சிறந்த ஓவியங்கள் ஒன்றாகத்தான் இந்த அகத்தியரும் விநாயகரும் என்ற ஓவியத்தை நோக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஓவியம் இணுவில் பரராச சேகர பிள்ளையார் கோயில்ல காணப்படுகின்றது. அதை நீங்கள் தற்பொழுது கூட காணக்கூடியதாக இருக்கும். அகத்தியரின் கமண்டலத்தினை காகமாக வந்த விநாயகர் தட்டியதால் காவிரி ஆறு தோன்றும் கதை 3 தொடர் காட்சிகளாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த அகத்தியர் விநாயகரும் என்ற இந்த ஓவியத்தின் கருப்பொருள் யாதெனில் மாணவர்களே, அகத்தியற்ற கமண்டலத்தை ஒருமுறை அகத்தியர் தியானம் செய்து கொண்டிருந்த வேளையில் அந்த கமண்டலத்தினை காகமாக வந்த விநாயகர் தட்டினார். அந்த தட்டிய போது அந்த கமண்டலத்திலே இருக்கின்ற நீர் வெளியே சிந்தி காவிரி ஆறாக பெருக்கெடுக்கிறது. அந்த பெருக்கெடுக்கின்ற தோன்றுகின்ற காட்சிதான் 3 தொடர் காட்சிகளாக இவரால் இந்த ஓவியமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது மாணவர்களே. இந்த ஓவியத்தின் பண்பு அந்த சாயல் யாதெனில் இந்திய புகழ்பெற்ற ஓவியரான ரவிவர்மாவின் சாயலுடைய மாயாவாத உத்திமுறையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது மாயாவாத உத்திமுறையை பின்பற்றி இந்த ஓவியத்தை அவர் சித்தரித்துள்ளார் மாணவர்களே. சுண்ணாம்பு சுவரின் மீது தள தயாரிப்புகள் எதுவுமற்று எனாமல் வர்ணத்தால் இந்த ஓவியம் தீட்டப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஓவியத்தை வரைவதற்காக அவர் சுண்ணாம்பு தளத்தை, அதாவது சுண்ணாம்பு சுவர் தளத்தை பயன்படுத்தி எனாமல் வர்ணத்தை ஊடகமாக பயன்படுத்தி இந்த ஓவியத்தை தீட்டியுள்ளார். தூரதர்சனம் காட்டப்பட்டு முப்பரிமாணம் நிறத்தின் தொனி வேறுபாடுகளூடாக கட்டி எழுப்பப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஓவியத்துல நீங்கள் பார்த்தீர்களானால் தூரதர்சனம் காட்டப்பட்டிருக்கிறதோட முப்பரிமாணம் நிறத்தின் தொனி வேறுபாடுகளூடாக இந்த ஓவியம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஓவியத்தின் அளவு பரிமாணமானது இயற்கையை ஒத்ததாகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதோடு இந்த ஓவியத்துல கவர்ச்சிகரமான நிறப்பாவனை, ஒரு வர்ணத்தை மட்டும் பிரயோகிக்காமல் பல வர்ண பேதங்களை உள்ளடக்கியதாக பார்ப்பவர்களுக்கு ஒரு கவர்ச்சியை உண்டாக்கக்கூடியவாறு இந்த ஓவியம் சித்தரிக்கப்பட்டுள்ளது மாணவர்களே. உருவம் வர்ணத்தொனி நிலைகளினோடு கட்டியெழுப்பப்பட்டுள்ளதால் நேரடியாக கோடுகள் காணப்படவில்லை. அதாவது இந்த ஓவியத்திலே உருவம் வர்ணத்தொனி என்ன வர்ணத்தொனி நிலைகளினூடாக கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. அதனால் நேரடியாக கோடுகளிலும் காணப்படவில்லை மாணவர்களே. முன்னணியில் உள்ள உருவங்களின் செயற்பாடுகளுக்கு பொருந்துவதாகவும் அதற்கு வழி சேர்ப்பதாகவும் பின்னணியில் நிலவுரு காட்சிகள் வரையப்பட்டுள்ளது. அதாவது முன்னணியிலே இருக்கின்ற உருவங்கண்ட செயற்பாடுகளுக்கு பொருந்துவதாகவும் அதற்கு வலு சேர்ப்பதாகவும் பின்னணியில் நிலவுரு காட்சிகள் வரையப்பட்டிருக்கிறது மாணவர்களே. 3 பிரிவாக உள்ள ஓவியத்தின் ஒவ்வொரு பகுதியும் வேறுபட்ட மனநிலைகளை வெளிப்படுத்துகின்றது. அதாவது நான் கூறியது போல இந்த ஓவியமானது 3 பிரிவுகளை உள்ளடக்கியதாக வெளிப்படுத்தி இருக்கிறது. அதை இதில் நீங்க காணக்கூடியதாக இருக்கும். அதிலே முதலாவது பகுதியில் காகத்தினை துரத்தும் அகத்தியரும், 2வது பகுதியில் சிறுவனாக மாறிய விநாயகரை அகத்தியர் துரத்தச் செல்கிறார். அதில் சிறுவன் கேலி செய்யும் பாங்கிலும் அகத்தியர் கோபத்திலும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதாவது முதலாவது பகுதியானது காகத்தினை துரத்தும் அகத்தியரும், அடுத்ததாக 2வது பகுதியில் சிறுவனாக மாறிய விநாயகரை அகத்தியர் துரத்தி செல்கிறார். அந்த துரத்தி செல்லும் வேளையில் சிறுவன் அகத்தியரை பார்த்து கேலி செய்வது போலவும் அதைத் தொடர்ந்து அகத்தியரின் முகத்தில் தோன்றுகின்ற கோபம் என்றவாறு இந்த ஓவியம் சித்தரிக்கப்பட்டுள்ளது மாணவர்களே. 3வது காட்சியில் வந்தது விநாயகர் என உணர்ந்ததால் அகத்தியர் விநாயகரை பணிந்து வழிபடும் நிலை காட்டப்பட்டுள்ளது. அதாவது 3வது காட்சியில இந்த காகம் போல வேடமிட்டு வந்தது விநாயகர் என்பதை அகத்தியர் உணர்ந்து கொள்கிறார். அந்த உணர்ந்த வேளை அகத்தியர் விநாயகரை பணிந்து வழிபட்டு நிற்கிறார். அந்த காட்சி 3வது நிலையாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த காட்சி ஒழுங்கினோடு அகத்தியரின் பணிவும் பக்தி பரவச நிலையம் ஒரு சிறப்பாக இந்த ஓவியத்துல வெளிக்காட்டப்பட்டுள்ளது மாணவர்களே. மாணவர்களை நீங்க இனி தொடர்ந்தும் தெளிவாக பார்க்கக்கூடியதா இருக்கும். வள்ளியை யானை துரத்துதல் என்ற ஓவியம், அதாவது இவரால் பரராச சேகர பிள்ளையார் கோயிலில் இணுவிலில் உள்ள பரராச சேகர பிள்ளையார் கோயிலில் இவரால் வரையப்பட்ட ஒரு ஓவியமாகும். இந்த ஓவியத்தில் என்ன பகுதியை சித்தரிக்கப்பட்டுள்ளது என்றால், யானையாக வந்த விநாயகரால் துரத்தப்படும் வள்ளி சன்னியாசியாக வந்த முருகனிடம் அடைக்கலம் பெறுதலாக இந்த ஓவியம் காட்டப்பட்டுள்ளது. அதாவது யானையாக விநாயகர் வேடமணிந்து வருகிறார். அவர் வந்த விநாயகர் வள்ளியை துரத்துகின்றார். அந்த வள்ளியை துரத்தும் வேளையில் சன்னியாசியாக வந்த முருகனிடம் அடைக்கலம் பெறுகிறார்.
இந்த புராண கதையினை நீங்கள் சற்று புரட்டி பார்த்தீர்களானால் முருகனுக்கு உதவி செய்யும் முகமாகத்தான் இந்த விநாயகர் யானை உருவில் தோன்றுகின்றார் என்றதாக இந்த கதை அமைகின்றது. அந்த கதையினை அடிப்படையாக கொண்ட ஒரு விடயம்தான் இந்த ஓவியமாக இவரால் தீட்டப்பட்டுள்ளது. மாணவர்களே, தொலைநிலை வேறுபாடுகள் ஊடாக முப்பரிமாணமும் தூரதரிசனமும் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது தொலைநிலை வேறுபாடுகளின் மூலமாக இவருடைய இந்த ஓவியத்துல முப்பரிமாணமும் தூரதரிசனமும் கொண்டு வரப்பட்டுள்ளது. மாணவர்களே, சுவர் மீது தள தயாரிப்புகள் ஏதுமற்று எனாமல் வர்ணம் தீட்டப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஓவியத்திற்கு சுவர் தளத்தினை பிரயோகித்ததோட எனாமல் வர்ணத்தினையும் ஊடகமாக கொண்டு இந்த ஓவியம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களே, யானையாக வந்தது விநாயகர் என்பது குறியீட்டு ரீதியாக காட்டப்பட்டுள்ளது. அதாவது மாணவர்கள், இந்த ஓவியத்தை நாங்கள் பார்த்தவுடன் யானை தனியாக நீங்கள் சித்தரிக்கப்பட்டிருந்தால் உங்களால் தெளிவாக இந்த கதையினை உற்று நோக்கக்கூடியதாக இருந்திருக்காது. ஆகவே அவரால் ஒரு சிறந்த முறையில் ஒரு உத்தி கையாளப்பட்டுள்ளது. யானையாக வந்தது விநாயகர் என்பதை காட்டுவதற்காக அந்த ஓவியத்தில் விநாயகரின் உருவமும் ஒரு வெளிர் நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஒரு புகை போன்ற ஒரு வெளிர் நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது. மாணவர்களே, அதாவது இந்த நிறம் குறியீட்டு அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மிகவும் பிரகாசமான நிறப்பாவனை அதில் காணப்படுகிறது. மாணவர்களே, கோடுகளற்று ஒளி நிழல் படுத்துகை ஊடாக உருவங்கள் வரையப்பட்டுள்ளது. அதாவது கோடுகள் காட்டப்படாமல் ஒளிநிழல் படுத்துகை ஊடாக உருவங்கள் இந்த ஓவியத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களே, விநாயகரும் யானையும் ஒரு பகுதியிலையும் வள்ளியும் சன்னியாசியும் இன்னொரு மறுபுறத்திலையும், அதாவது இன்னொரு பகுதியிலும் இருப்பினும் இந்த இரு பகுதியையும் ஒன்றிணைப்பதாக நிலவுரு காட்சி காணப்படுகிறது. அதாவது விநாயகர் ஒரு பகுதியில் விநாயகர் யானை அந்த ஒரு பகுதியில் இருப்பதாகவும் சன்னியாசியும் வள்ளியும் இன்னொரு பகுதியில் இருப்பதாகவும் இருந்தாலும் அந்த நிலவுரு காட்சி இரண்டு உருக்களையும் இணைப்பதாக காட்டப்பட்டுள்ளது. மாணவர்களே, வள்ளிக்கு அச்சத்தினை ஊட்டும் வகையில் யானை சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதாவது வள்ளி என்ற இந்த உருவ கதாபாத்திரத்துக்கு பயத்தினை உண்டு பண்ணும் அளவுக்கு இந்த யானை இந்த ஓவியத்தில் ஒரு ஆக்ரோஷமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களே, படத்தில் மேலும் இந்த ஓவியத்தில் திகிலும் அச்சமும் மிகவும் மெருகூட்டப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. மாணவர்களே, இன்றும் நாங்கள் தெளிவாக கடந்த வகுப்பினை போல தேசிய கலைஞர்கள் பற்றி, அதாவது ஏனைய மிகுதி தேசிய கலைஞர்கள் பற்றி பார்த்திருந்தோம். இன்றுடன் இந்த தேசிய கலைஞர்கள் என்ற இந்த பாடப்பகுதி நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் ஏனைய சித்திரக்கலை வகுப்பினூடாக நீங்கள் இணைந்திருக்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியினூடாக இணைந்திருங்கள். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.